வீடியோஸை ஸ்க்ரால் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதே போலவே உங்கள் டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் எல்லாமே அதே போல் ஸ்பீடாக போயிடும். என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கும் இதே போல் நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவாவது என் டைமை ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக யூடியூப்குள்ளே வருவேன். கரெக்டாக சர்ச்சும் பண்ணிவிடுவேன். அதே போல் நிறையா ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் போயிட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் இல்லை 2 ஷார்ட் வந்துட்டு ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அதுக்கு மேலே அந்த ஷார்ட்ஸ் எங்கே போகுன்னே தெரியாது. வேறு ஷார்ட்ஸ் வந்துடும். நான் எதுக்கு யூடியூப்குள்ளே வந்தேங்கிறதே மறந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து கரெக்டாக யோசித்து பார்ப்பேன். நம்ம எதுக்காக யூடியூப்குள்ளே வந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுவே ஒரு டிப்ரெஷனாக மாறி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணோன்னு திருப்பியும் வீடியோஸை ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நம்ம ஃபோன் நம்மளை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளை டைவெர்ட் பண்ணிடுது. அப்போ தான் நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் ப்ரொடக்டிவிட்டியும் கிளாரிட்டியும் வேணும்னா ஃபோன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் ஃபோனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது. ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணி வேஸ்ட் பண்ண டைம் எல்லாம் ப்ரொடக்டிவிட்டியாக ஏதாவது யூஸ் பண்ணி கெயின் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவோட அப்படியே உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மினிட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேணால் யூடியூப்குள்ளே போங்க. இல்லைனா நீங்கள் திரும்பவும் டிஸ்ட்ராக்ட் ஆகி அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன்னால தான் ப்ரோ உன் வீடியோவே நான் பார்த்தேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.